அந்த வலம்புரி சங்குல நெறைய விஷயங்கள் இருக்கு. நான் பொதுவா சொல்லிட்டேன். இப்ப நான் சொன்னத நீங்க எல்லாமே செஞ்சிராதீங்க பார்க்குறவங்கலாம். அது எந்தெந்த இடத்துல வைக்கணுன்ட்டு. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க வீட்டுக்குள்ளேயே பூமிக்கு அடியில நீங்க அத வச்சீங்கன்னாவே, அப்படி ஒரு சக்தி வீட்டுக்குள்ள இருக்கும். வலம்புரி சங்கு வீட்டுக்குள்ள புதைச்சு வைக்கிறது. ஆமா. வீட்டுக்குள்ள வைக்கணும். எந்த இடங்கிறது தான் முக்கியம். அதனால அத நான் சொல்லல. அத நேர்ல வரவங்களுக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், அவங்களோட டேட்டுக்கும் அது வேறுபடும். நான் அத பிளைண்டா சொல்லிட்டா அவங்க எங்க இடத்துலயும் வச்சுருவாங்க. அது அதனுடைய பவர் வேற மாரி வேலை செய்யும். ஏன்னா வலம்புரி சங்கு அதான் சொன்னேனே, வலம்புரி சங்குக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கா? இப்போ ஆமா, ஒரு தேதியில ஆமா. பிறந்தவங்களுக்கு. அதுவும் இருக்கு. பில்டிங்கினுடைய அமைப்ப பொறுத்தும் இருக்கு. ம்ஹ்ம். ஸோ அதனுடைய எங்க அது வாசல் எந்த திசையில இருக்கோ, அதெல்லாம் பார்த்து தான் அந்த வலம்புரி சங்கு அப்படி இருக்கும். நீங்க அதுக்கு உள்ற போய் அங்க வச்சுட்டீங்கன்னாவே, அந்த வீட்டுக்குள்ள உள்ற போம்போது அப்படி ஒரு சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கும். அடியில வச்சா கூட, அந்த சங்கு வெளிய இருக்கும்போது கேட்கிற சத்தம் இருக்காது. வேற மாரி ஒரு சத்தம் கேட்கும். வேற ஒரு பவர் இருக்கும். அப்படி ஒரு அதீதமான ஒரு சக்தி. ஆனா வைக்கிறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் பண்ணிட்டு வைக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அப்ப வலம்புரி சங்குக்கு அப்படி ஒரு அதீத சக்தி கொண்டது வலம்புரி சங்கு. ஒருவேளை இப்ப இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்க எதையுமே கன்சிடர் பண்ணாம வீட்ல உள்ள தோண்டி ஏதாவது ஒரு இடத்துல தப்பான ஒரு இடத்துல புதைச்சு வச்சுட்டாங்கன்னா, என்ன விளைவுகள் ஏற்படும்? வைக்கக்கூடாதுன்னு ஒரு நிகழ்ச்சியில சொல்றோம். அதையும் மீறி அவங்க வச்சாங்கன்னா, அதுக்கு உண்டானத அவங்க தானே அனுபவிக்கணும்.